வணக்கம். கண் சார்ந்த நோய்களுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தீர்வு உள்ளதா என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கண்ணில் அதிகமாக ரெட்னஸ் ஏற்படுகின்றது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு டென்ஷன் அதிகமாக ஒன்று கண்ணில் தெரியும் அதனுடைய ரியாக்ஷனு. ஒரு சில பேஷண்ட் அதிகமாக ட்ரிங்க் பண்ணும்போது அவர்களுக்கு ரெட்னஸ் கண்ணில் தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது லிவரு. ஜாண்டிஸ் வந்தால் அதனுடைய ரியாக்ஷன் கண்ணில் தெரியும், மஞ்சள் நிறத்தில். ஆக கண்ணுக்கும் லிவர் அண்ட் கால் பிளாடருக்கும் தொடர்பு இருக்கின்றது. லிவர் அண்ட் கால் பிளாடர் மெரிடியன்ஸ் ரியாக்ஷன் எமோஷன் பாயிண்ட்ஸ் தான் கண்ணாக குறிக்கிறது அக்குபஞ்சர் மருத்துவத்தில். அப்போ லிவர் அண்ட் கால் பிளாடர் மெரிடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது அல்லது அதனுடைய உயிராற்றல் அதிகரிக்கும் போதோ அல்லது குறையும் போது அல்லது அவற்றிற்கு வரக்கூடிய உயிராற்றலினுடைய அளவு தடப்படும் போது தான் கண்ணில் பாதிப்பு உண்டாக்கின்றது. அப்போ அந்த ரூட் காஸை கண்டறிந்து அதற்கான காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை கொடுக்கும்போது கண் சார்ந்த நோய்களை சரி செய்ய முடியும். குறிப்பாக கிட்ட பார்வை, தூர பார்வை, நைட் பிளண்டஸ் என்று சொல்லுவோம், அதாவது மாலை கண் நோய், கண்ணில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், இது போன்ற நோய்களுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தீர்வு இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் கண் சார்ந்த நோய்கள் இருந்தால் அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். காமனாகவே அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சில குறிப்பிட்ட புள்ளிகளை கூகுளில் சர்ச் பண்ணாவோ அல்லது யூடியூப்பில் பார்க்கும்போது சில புள்ளிகளை கொடுத்துருப்பார்கள். பட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஐரி டயக்னோசிஸ் பண்ணி எந்த மெரிடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிருக்கோ அதை கண்டறிந்து அதற்கான புள்ளிகளை செலக்ட் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது கண் சார்ந்த நோய்களை சரி செய்ய முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.